அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வளிக்கக்கூடிய வீட்டிலேயே செய்யக்கூடிய 30 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். 30 வகையான மூலிகையெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, வேப்பிலை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி, நெல்லிக்காய், பாதாம் பருப்பு, ஆளி விதை, கருஞ்சீரகம், வெந்தயம், ஆவாரம்பூ, வெட்டிவேர், ரோஜா இதழ், இது மாதிரி மொத்தம் 30 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பூச்சி வெட்டு புழு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியும் ஆயில் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த ஆயில் வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கொள்ளு கஞ்சி. வெயிட் லாஸ் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதாகவும் இருக்கணும், அதே சமயம் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்க. அதுக்கு இந்த கொள்ளு கஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு கஞ்சி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கொள்ளுக்கு பதிலாக சிகப்பு கொள்ளு யூஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல இதை வெறும் வாணலியில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு வந்துட்டு லைட்டாக வெடித்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொள்ளு எதுவும் கருகிடக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக எந்த கப்பில் நம்ம கொள்ளு அளந்துக்கிட்டோமோ அதுலேயே கரெக்டாக பாதி கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாங்க. அதே மாதிரியே அவல் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லைங்க, நீங்கள் அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. அரிசியில் நீங்கள் சாப்பாட்டு அரிசி, பார்லி அரிசி, திணை அரிசி, இது மாதிரி சிறுதானிய அரிசி கூட ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஆனால் அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம அவல் சேர்த்துக்கிட்டோன்னா அது நமக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். கொள்ளை வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின உடனே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாலாம் அரைக்கக்கூடாதுங்க, சும்மா 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அளவு கொள்ளுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் கொள்ளு மெஷர் பண்ணோமோ அதே கப்லேயே அளந்து சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுங்க. அவல் வந்து அரைக்க தேவையில்லை. அவல் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு 4 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி வேக வைக்கும்போது சேர்த்துக்கலாம், இல்லைனா கஞ்சி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் குடிக்கிற டைமில் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஞ்சியும் நல்லா வாசனையாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வச்சுட்டு குக்கர் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அதோட ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கொள்ளு பருப்பு வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இதில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குடிக்கிற கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் நீங்கள் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம கஞ்சிக்கு தாளிச்சுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த கஞ்சியோடு சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த தாளிச்சது எல்லாத்தையும் இந்த கஞ்சியோட சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான கொள்ளு கஞ்சி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு கஞ்சியோட உங்களுக்கு மோர் சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் மோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மோர் சேர்க்கும் போது கஞ்சி சூடாக இருக்கக்கூடாதுங்க. கஞ்சியை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மோர் சேர்த்து குடிங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.